15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவுகள் வரும். சில முதலீடுகளில் வந்து லாபம் ஏற்படும். அதுக்கப்புறம் சில முடிவுகள்லாம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 15 நாள் 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில மாற்றங்களும் சுபத்துவப்படுவார். அதாவது செவ்வாய் வந்து சுபத்துவப்பட்டு அது சுப காரியங்கள், பணவரவு, லாட்டரி யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் அமௌண்ட். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் வந்து அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் வந்து யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் வந்து தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் வந்து பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க வந்து அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய வந்து அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க வந்து முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா வந்து கவர்மெண்ட் துறையில வந்து ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி மே 10ஆம் தேதி அவரோட சொந்த ராசியான சொந்த வீட்டில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் பெறுகிறார். உங்களுக்கு 8ஆம் இடம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, திடீர் யோகம், லாட்டரி யோகம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு 3க்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுத்தாலும் சில இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. வேலை செய்யற இடத்திலையும், தொழில் பண்ற இடத்திலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வேலை மாற்றம், திடீர் தொழில் மாற்றம், அதுல கொஞ்சம் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மூலயமா அதிக அபரிவிதமான லாபம் வரும். அதாவது நண்பரை நம்பியோ இல்ல உங்களோட சகோதரனை நம்பி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அது மூலயமா லாபம் வரும் நினைச்சிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். லாபத்தன்மை கொஞ்சம் டிலே ஆகும், அதாவது வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். அதை நம்பி நீங்க வேற ஒரு கமிட்மெண்ட்டோ, வேற ஒரு சுப நிகழ்ச்சிகள், வேற ஒரு அசைன்மெண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் அதை நம்பி பண்ணியிருந்தீங்கன்னா அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாருங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறாரு. உங்களுக்கு 12ஆம் அதிபதி, அதாவது 12ஆம் அதிபதியும் அங்க ஆட்சி பெற்று இருக்கும்போது விரயஸ்தானம்,
விரயங்கள் ஏற்படுறது, லாஸ் ஆகுறது, முதலீடுகள்லாம் வந்து இழப்பீடு கொண்டு போறது, சில நகை வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து போலித்தனமையாக இருக்குது, நகை திருட்டு போனது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்ததுக்கு அப்புறம் திடீர் பிரச்சனைகள், உடல்நல கோளாறு, ஆரோக்கியத்துல பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அதாவது உங்களோட சகோதரிகளோட மருத்துவ செலவு, அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் ஏற்படுறது, அப்பாவோட சொத்து விஷயமா உங்களுக்கு வந்து சட்டச்சிக்கல் ஏற்படுறது, இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுது. அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு வந்து வில்லங்கம் ஏற்படுறது, அதுல சட்டச்சிக்கல்கள் மாற்றுறது, தொழிலில் முக்கியமா வந்து பிரச்சனை ஏற்பட்டு அமைப்பு எல்லாம் இருக்கு. ஸோ கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதனும் 10க்கு அதிபதி, அதாவது புதன் பகவானும் அங்க 10ஆம் இடத்துக்கு போறாரு, 9ஆம் இடத்துல சுக்கிரனும் வலுப்பெறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பண்றாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வளர்ச்சி பெறும். அப்பா வழி உறவுகள், உங்களுக்கு உயர்கல்வி படுகிறது, இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனால் செவ்வாய் வரும் 10ஆம் தேதி ஒரு 15 நாள் 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொலைதூர பிரயாணங்களில் கவனம் தேவை. வாகனங்கள் செல்றது, விபத்துகள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வேலை செய்கிற இடத்துல வந்து வாக்கு விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். ஸோ 8ஆம் இடத்தில் பலம் பெற்று ஆட்சி பெறும் செவ்வாய் சூரியனோடு இருக்கும் காலகட்டத்தில் சில சச்சரவுகள், தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதியும் பாக்கியாதிபதியும் புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பண்றாங்க. அதுல உங்க லக்னாதிபதி புதனும் பரிவர்த்தனை பண்றாரு, உங்க ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணும்போது 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவுகள் வரும். சில முதலீடுகள்ல வந்து லாபம் ஏற்படும். அதுக்கப்புறம் சில முடிவுகள்லாம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் வந்த உடனே சில தடங்குகள், சச்சரவுகள், தேகாரோக்கியத்தில் பிரச்சனைலாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு. ஸோ முக்கியமா வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல மட்டும் சற்று கவனம் தேவை. முக்கியமா செவ்வாய்க்கிழமை டைம் வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, சிவப்பு நிற ஆடை அணிந்துட்டு போயிட்டு வாங்க, சிவப்பு நகர் பூவுக்கு கொடுத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இந்த காலகட்டம் சில சச்சரவுகள், சங்கடங்கள் கொடுத்தாலும் உங்களோட ராசி அதிபதி புதனும் உங்களோட 10ஆம் அதிபதி சுக்கிரனும் ஒருவருத்தருக்கு பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறும். மே 15க்கு அப்புறம் சில மாற்றங்களும் சுபத்துவப்படுவார். அதாவது செவ்வாய் வந்து சுபத்துவம் பட்டு அது சுப காரியங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் ஆரம்பத்தில் சில சச்சரவுகள், சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதம் முடியும் போது, பெயர்ச்சி முடியும் போது சில யோகா காலங்களாக திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, லாட்டரி யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது ரொம்ப நாளா இந்த கேஸ்ல வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க, வராத நிலைமையில் இருந்த பணம் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.